சின்ன பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதுவோமா, வரியா? எழுதலாமே சாந்தி, ஏன் இன்னும் வெயிட் பண்றோம், வாங்க, டைம் ஆகுதுல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. புதுசாக வந்திருக்கான், அங்கே தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓ, என்ன சொன்னார் உங்க அப்பா? அதுவா சின்ன பொண்ணு, அது கதவு, நட்டு, போல்டு, அங்கே இருக்கிற எந்த பொருளும் சரி எல்லாமே சாக்லேட்லேயே இருக்குமா. எதை நீ தொட்ட, எதை எடுத்து நீ சாப்பிட்டாலும் சாக்லேட் தானா. விதவிதமான சாக்லேட், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக. ஆனால் அங்கே நம்ம உள்ளே சுற்றி பார்க்க போகும்போதுனா எல்லாமே ஃப்ரீயாக, எவ்வளோ நாளும் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கலாமா, எவ்வளோ நாளும் நம்ம சாப்பிட்டுக்கலாமா. பாரு, நம்ம ஸ்கூல் பண்ணதுலேயே ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இதுதான். எப்படா கூட்டிட்டு போவாங்கன்னு இருக்குச்சே. இவ்வளோ நல்ல இடத்துக்கு இன்னும் போகாம இருக்கோமா? ஆமா, அவ்வளோ பெரிய ஃபேக்டரியை திடீர்னு எப்படி வந்துட்டு கொண்டு வந்து வச்சாங்க? இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஊருக்கு வெளியில ஒண்ணு கட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுதான் அந்த சாக்லேட் ஃபேக்டரி. நம்மளுக்கு தான் தெரியல, மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்மளுதான் எக்ஸ்ப்ளோரே பண்றது இல்லையே. இந்த 4 தடவை தாண்டி நம்ம வீட்டுல எங்க விடுறாங்க? விட்டுருந்தாதான் தெரியும். இந்த மோனி அப்பா வெளியே ஊர்ல போயிட்டு வேலை பாக்குறாரு, வர வழியில பாத்துருப்பாரு, அதனால தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டுல யார் வெளியில போறா? இந்த ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? சோடா புட்டி. ஏ சாந்தி, நீ போட்டிருக்கிறது மட்டும் என்ன? என்னோட பெரிய சைஸ் புட்டி தான் போட்டிருக்கேன். வந்துட்டா தூக்கிக்கிட்ட சோடா புட்டின்னு. ஆமா சின்ன பொண்ணு, ஏன் சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல, திருப்பி எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? சின்ன பொண்ணு, நானும் அப்பையிலேருந்து பார்க்குறேன். அந்த மிஸ் வந்துட்டு சாக்லேட் ஃபேக்டரியை பற்றி சொன்னதுலேருந்தே உன் மூஞ்சி டல்லாக இருக்கு. ஏன் இப்படி இருக்க? எங்கள்கிட்ட சொல்லேன். ஒன்றும் இல்லை அக்கா. சொல்லு, அவன் தான் கேட்குறான்ல, நாங்கள் தானே. எங்கள்கிட்ட சொல்லாம சொல்லு சின்ன பொண்ணு. சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லு சின்ன பொண்ணு, சொல்லு 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 சொல்லு. ஐயோ சாந்தி, கொஞ்ச நேரம் அமைதியார். ஐயோ, அந்த கிச் கிச் குரல்ல கத்தாத, தயவு செஞ்சு. சொல்றேன். அது நார்மலா கேட்டா சொல்ல மாட்டேன்ல, சொல்லுப்ப. அதுவா, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பொண்ணுன்னு. எங்க அப்பாட்ட எப்படி போய் நான் பணம் கேட்கறது ட்ரிப்புக்கு? அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. அதுல வின் பண்ணாதான் நம்மளால ஃப்ரீயா போக முடியும். நான் சப்போஸ் அதுல நான் வின் பண்ணனா நான் ஃப்ரீயா போக முடியாதுல, அதை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட இவ்வளவுதானா? சரி, எங்கள்கிட்ட இதை போய் மறைச்சிருக்கியே சின்ன பொண்ணு. அதெல்லாம் நீதான் பாரு முதல் ஆளா வருவ. இதுக்கு போய் பாரு, சின்ன பிள்ளைத்தனம்மா. சின்ன பொண்ணு, இவ்வளவுதானே? அதெல்லாம் நாங்க மேம் கிட்ட பேசிட்டோம். உன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சோம், இருந்தாலும் நீ இவ்வளவு ஃபீல் பண்ற பாத்தியா? உன் பேரை வந்துட்டு நாங்க கொடுத்துட்டோம். நீதான் வந்துட்டு முதல் ஆளா போற பாரு காம்படிஷன்ல. அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். நீ ஏன் மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருக்க? சரி பாப்போம். பேர் கொடுத்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான், ஆனா நான் பார்ட்டிசிபேட் ஒழுங்கா பண்ணணுமே. நான் ஒழுங்கா பண்ணாம சொதப்பிட்டேன்னா என்ன பண்றது? ஏன் சொதப்புறன்னு நினைக்கிற? அதெல்லாம் வின் பண்ணுவோன்னு நானே. அப்போனா நீ தானே வந்துட்டு ஜெயிச்சு நம்ம எல்லாரும் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போவோம். இப்போ நாங்கள் மட்டுமே செலக்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறியா? நாங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ தன்னம்பிக்கையாக இருக்கோம்? அது மாதிரி நீனும் இருக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு அந்த காம்படிஷனை வின் பண்ணாலும் வீட்டில் சொன்னால் விட்டுருவாங்க. அதனால நீங்கள் வந்து ட்ரிப்புக்கு போவீங்க. நான் காம்படிஷன் ஜெயிச்சா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா எங்கள் வீட்டிலலாம் என்னால் கேட்க முடியாது, தரமாட்டாங்க. சின்ன பொண்ணு, அதெல்லாம் நீ வருவ. நாங்கள் அதெல்லாம் பேசிட்டோம். பாரு, காம்படிஷன்ல நீ தான் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டு உனக்கு ஸ்பெஷல் கோல்டன் டிக்கெட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாரு. கேட்கறதுலாம் நல்லா தான் இருக்கு சாந்தி, நடக்கணும்ல. நடக்கும் நடக்காம எங்க போயிடும்? அது இல்லை, இப்போ ஏதாவது காம்படிஷன் வச்சா நாங்கள் பாரு, நான் தான் நம்ம கிளாஸ்லேயே குட்டி, அதனாலதான் என் பேர் சின்ன பொண்ணு. எங்கள் வீட்லேயே பெயர் வச்சிருக்கிறது பாரு சின்ன பொண்ணுன்னு. அப்படி இருந்து ஓடுறது, தாவறது, குதிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் எப்படி வந்து அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி முதல்ல வருவேன் சொல்லுங்க? 10 பேர் ஓடுறாங்கன்னா 10வது ஆளாக தான் வருவேன். இதில் எங்கிட்டு நான் போயிட்டு காம்படிஷனில் வின் பண்ணுறது? கொஞ்சமாச்சும் பொருந்துற மாதிரி சொல்லணும், சரிங்களா? என்னையெல்லாம் என்ன நினைச்சனாலும் ஓடுவேன்னு பார்த்தியா? நான் ஓடி பார்த்துருக்கேன். நீ என்ன சின்ன பொண்ணு? சரி வீடு, 10 பேர் ஓடுறாங்கன்னா நான் விட்டு கொடுத்துறேன். நான் 10வது ஆளாக வரேன், நீ 9வது ஆளாக போ, முடிஞ்சு போச்சு.
அவன் சொல்றது சரிதான். ஏன் நாங்க 3 பேருமே விட்டு கொடுத்துடுறோம். 7வது ஆளா போ, இல்லன்னா 6வது ஆளா கூட நீ போவ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் நீ இவ்வளவு வந்துட்டு யோசிக்கிற? உனக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? எந்த காம்படிஷன் இருந்தாலும் சரி உன்னை நாங்க தூக்கி விட தான் பார்ப்போம் தவிர உன்னை கீழே இறக்கி விடணும்னு நாங்க பார்க்கவே மாட்டோம் சின்ன பொண்ணு. சரி, எங்களை இப்படி நினைச்சிட்டல நீ? உன் கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லி நீ ஷேர் பண்ணணும், அதுக்கு தானே நாங்களா இருக்கோம். இல்லைன்னா நாங்க எதுக்கு சொல்லு பாப்போம். இப்படிலாம் இருக்காது சின்ன பொண்ணு. சாரி சாந்தி, நீங்க எனக்கா இவ்வளவு யோசிக்கும் போது நான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்கல்ல. அதை நீ சிரிச்சுட்டே கூட தான் சொல்லலாம், ஏன் சோகமா சொல்ற? சிரி பாப்போம். ஓனி ஓனி. ஆனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 3 பேரோட இருக்கும் போது அது எப்படியோ பறந்து போயிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. நல்லதுதான். சரி சரி, நம்ம ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? வந்ததுல இருந்து கதை அடிக்கிறோம் தவிர எனக்கு தெரிஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்ச பாடு இல்ல. சரிதான். அவனை நம்பாதீங்க, அவன் இப்படிதான் சரிதான் வந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு எங்க உட்காந்து ஹோம்ஒர்க் முடிப்பானோ தெரில, முடிச்சுட்டு வந்து முதல்ல சப்மிட் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம 3 பேர் தான் மேம்கள்ட்டெல்லாம் அடி வாங்கணும். அதனால நம்ம கரெக்டா முடிச்சு வச்சிடலாம். ஆமா, இந்த ஆகாஷ் பையன் வந்துட்டு படிப்பு விஷயத்துல மட்டும் நம்பவே கூடாது. அப்பாடா, சின்ன பொண்ணு இப்பதான் பேக் டு ஃபார்ம். பாக்க இப்பதான் நல்லா இருக்குல்ல? என்ன ஆகாஷ்? ஆமா ஆமா, இப்பதான் நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு பாரு, சிரிச்சோடனே முகம் அப்படியே பிரைட்டா, அப்படியே சூரியன் மேல இருக்கா கீழே இருக்கான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு ஒரு நிமிஷத்துல. ஆனா ஆகாஷ் சைடு கேப்ல நல்ல நக்கல் பேச்சு தான் உனக்கு. சூரியன் மாதிரி இருக்கானா பாரு, சுட்டுருவேன் பக்கத்துல வந்தானா. தேவைதான் உனக்கு. இப்படியே இரு சின்ன பொண்ணு, இதுதான் நல்லா இருக்கு. இவளை பழையபடி கொண்டு வரதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோ சே, ரொம்ப அடம் பிடிக்கிறா, பிடிவாதக்காரி. ஆமா, லைட்டா கொஞ்சம் மாத்திக்க சின்ன பொண்ணு, அதை மட்டும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படிலாம் கிடையாது. இந்த சாக்லேட் ஃபேக்டரி அதை நினைச்சுதான் கொஞ்சம் மனக்கவலையில இருந்தேன். இருந்தாலும் நீங்க கூட இருந்தீங்கல்ல, அதுவும் சரியாயிரும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இப்ப நம்பிக்கை இருக்கு, நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவேன். சாக்லேட் ஃபேக்டரிக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா போறோம், அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு பாரு, ஒரு 1/2 நாளை வேஸ்ட் பண்ணிட்ட. உன் லைஃப்ல அந்த 1/2 நாள் இப்ப வேஸ்ட் ஆனது திரும்பி வருமா? இப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணாதடி, சரியா? சரி. ஹோம்ஒர்க் இருக்கு. ஓ ஆமால, நான் அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி சரி ஆகாஷ், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீ முடி முதல்ல உன்னோட ஹோம்ஒர்க்கை பார்த்து நாங்களாம் ரைட் பண்ணிக்கிறோம், சரியா? எப்படி நீ நழுவுறன்னு நானும் பாக்குறேன். இப்ப உட்காந்து முடிச்சுதானே ஆகணும், பண்ணு. எனக்கு ஏதோ வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டுமா? அடிங்க.